ஜீசஸ் 40 நாள் இந்த வார்த்தையை தான் மெடிடேட் பண்ணுறார். நீங்கள் மெடிடேட் பண்ணி பாருங்கள், அந்த வார்த்தையுடைய பவர் என்னன்னு தெரியும். இஃப் யூ வாண்ட் டு டூ மினிஸ்ட்ரி ஃபார் ஜீசஸ், யூ ஷுட் நோ ஹூ யூ ஆர் இன் கிரைஸ்ட். ஏசு கிறிஸ்துவின் மகன்றது உங்கள் இருதயத்தில் எழுதப்பட்டதுன்னா உங்களுடைய செயல்பாடு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நான் அதை தான் சொல்கிறேன். இது இங்கே இருந்தால் போதாது, இங்கே இருதயத்தில் எழுதப்பட வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் தியானம் பண்ணுங்க, ஐ ஆம் சன் ஆஃப் காட். இப்போ கடவுளுடைய பிள்ளையாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு தெரிஞ்ச எந்த இடத்துலையும் சாத்தான நடக்க விட மாட்டோம் இல்லையா? ஏன்? நம்ம அப்பாவுக்கு மிகப்பெரிய எதிரி யாரு? மக்களுக்கு எதிரி யாரு? அப்படி நீங்க கடவுளுடைய பிள்ளைன்னு தெரிஞ்சுன்னா அவனுடைய ராஜ்யத்தை காலி பண்ணுவீங்களா, பண்ண மாட்டீங்களா? ஹலோ, நம்ம பண்றோமா அப்படி? ஜீசஸ் போன இடத்துலலாம் சாத்தானை துரத்தினார், நம்ம செய்கிறோமா? நம்ம மைண்ட் ரினியூ ஆச்சுன்னா நமக்கு அவன் மட்டும்தான் கண்ணில் தெரியுமா? ஓகே, இவனை காலி பண்ணுறது தான் முக்கியம். எந்த மனிதனெல்லாம் அவன் தொந்தரவு பண்ணணும் அந்த மக்களெல்லாம் நம்ம விடுதலை கொடுப்போம். எந்த மனிதனெல்லாம் அவன் பிரச்சனை பண்ணுறோம் அவங்ககிட்ட இருந்தால் அவங்களுக்கு விடுதலை கொடுக்கு. இதுதான் நம்முடைய ஊழியம். ஜீசஸ் சொல்கிறார் இல்லையா, லூக்கா 4:18-19, ஆண்டவரின் ஆவி என் மேலே, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர். அப்போது சிறைப்பட்டவங்க, ஸ்பிரிச்சுவலாக பாண்டேஜில் இருக்கவங்கள டெலிவரன்ஸ் பண்ணுறது நம்முடைய தலையாய கடமை. அதெல்லாம் எப்போ நடக்கும்? நான் கிறிஸ்துவுக்குள் யார், ஹூ ஐ ஆம் இன் கிரைஸ்ட்ன்றது நமக்கு தெளிவாக தெரியும் பொழுது, அது நம்ம மைண்ட் ரினியூ ஆகும்போது. ஸோ தயவுசெய்து மெடிடேட் பண்ணுங்க. நீங்கள் இதை நான் சொல்கிறத கேட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் புரியும். பட் யூ ஹேவ் டு மெடிடேட். அப்போ தான் அந்த இருதயத்தில் எழுதப்பட வேண்டும், ஐ ஆம் சன் ஆஃப் காட், நான் காட்ஸ் டாட்டர். அது உண்மையிலே உங்கள் இருதயத்தில் எழுதுனா நீங்கள் வேறு மாதிரி இருப்பீங்க சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் இந்த வார்த்தையை மணிக்கணக்கா இல்லை மாத கணக்காக மெடிடேட் பண்ணியிருக்கிறீங்க இருதயத்தில் வச்சு? நீ இது வரைக்கும் இது உட்காந்து மெடிடேட் பண்ணல, இதை அறிக்கை பண்ணலன்னா அது உங்கள் இருதயத்துக்கு வரல, சிந்தனையில் தான் இருக்குது. நம்ம வருது நம்ம வாழ்க்கை. அதுதான் சொல்கிறேன் சிஸ்டர், யூ ஹேவ் டு. நீங்கள் மாதாவுடைய பிள்ளை, மாதாவை எங்கள் அம்மான்னு சொன்னால் போதாது, அவங்க செஞ்சதை நம்ம செய்யணும். அவங்க இறை வார்த்தையை இருதயத்தில் வைத்து தியானித்தார்கள். தன் வாழ்க்கையில் கடவுள் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் இருதயத்தில் வைத்து தியானித்தார்கள். நம்ம இருதயத்தில் தான் இதெல்லாம் விதைக்கப்படணும். நான் கடவுளின் மகள்ன்றதை நீங்கள் அறிக்கை பண்ணி மெடிடேட் பண்ணி உங்கள் இருதயத்தில் எழுதுங்க. உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக மாறலைன்னா என்னை கேளுங்க. இட் ஷுட் பி இன் யுவர் ஹார்ட். இஃப் ஜீசஸ் மைண்டில் அது இருந்ததா இல்லையா, ஐ ஆம் சன் ஆஃப் காட்ன்றது. அவர் நடந்து போகும்போது அந்த கத்தில் தான் நடந்து போனார். நமக்கு இருதயத்தில் அது எழுதப்பட்டது என்றால் நாம் நடக்கிற விதம், நாம் பேசுகிற விதம், நம்முடைய செயல் வித்தியாசமாக இருக்கும். 100% வில் பி டிஃப்ரெண்ட். இந்த ஒரு வாரம் இதை மட்டும் மெடிடேட் பண்ணுங்க பார்க்கலாம். ஐ ஆம் சன் ஆஃப் காட். உண்மையிலே நீங்கள் இதை ஒரு டெய்லி ஒரு 1/2 hour மெடிடேட் பண்ணி நெக்ஸ்ட் வீக் வாங்க. யூ வில் சே there is a lot of difference in your life. புரியுதுங்களா? நம்ம தெரிந்து கொள்வது வேற, மெடிடேட் பண்ணி நம்ம இருதயத்தில் அதை எழுதுவது வேறு. இறை வார்த்தை இருதயத்தில் எழுதப்பட வேண்டும், அப்பொழுது அது பலன் கொடுக்கும். Praise the Lord. ஒரு பாயிண்ட்டுக்கு 45 minutes முடிஞ்சு போச்சு. ஓகே, ஐ வில் க்ளோஸ் வித் திஸ். ஒரு சின்ன ப்ரேயரோட நான் க்ளோஸ் பண்ண, ஒரு டெலிவரன்ஸ் ப்ரேயரோட. ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இருந்தால் கடவுள் மேல் நம்பிக்கை வைங்க, கடவுள் குணப்படுத்துவார். நீங்கள் ஜெபிக்க வேண்டாம், ஜஸ்ட் லிசன் த வேர்ட். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, இதோ இறை வார்த்தையை பகிர ஒரு வாய்ப்பை நீர் கொடுத்ததற்காக நன்றி. தகப்பனே, இதோ நாங்கள் எப்பொழுது உம்மை போல் இந்த உலகத்தில் இருக்கிறோமோ அதுவரையிலும் நாங்கள் சரியாக இருக்கிறோம் என்ற எண்ணம் எங்களுக்கு வராமல் இருக்கக்கூடிய கிருபையை கொடுங்கப்பா. ஐ ரிபியூக் எவ்ரி ஸ்பிரிட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ப்ரைட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். தகப்பனே, இதோ உம்மை பின்பற்ற சொன்னீர், நீரே எங்களுடைய உதாரணமாக இருக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய வாழ்க்கையோடு கம்பேர் பண்ணும் பொழுது அப்பா, நாங்கள் மிக மிக தாழ்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு வார்த்தையும் நாங்கள் தியானித்து எங்கள் இருதயத்தில் எழுதக்கூடிய கிருபை எங்களுக்கு நீர் கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். இதோ நான் கடவுளின் மகன் என்ற வார்த்தையை எங்கள் இருதயத்தில் நீர் எழுதுமாறு ஜெபிக்கிறேன். தேவ மாதாவே, எங்களுக்காக பரிந்து பேசுமாறு ஜெபிக்கிறேன். இங்கே இருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களையும் மேலும் ஒரு கல்வாரி இரத்தம் தெளிக்கப்படட்டும்.
If there is any sickness, I rebuke that spirit of sickness to leave them right now in the name of Jesus. Every pain, leave in the mighty name of Jesus. நோய்களுக்கு ரூட் காசாக இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளும் இயேசு கிறிஸ்துவினால் வேரோடு பிடுங்கி கடலில் எரிகிறேன். Let every root cause of the problem be completely uprooted and go and fall into the sea right now in the name of Jesus. ஆவியானவரே, நீர் விடுதலை கொடுப்பதற்காக நன்றி. Thank you, my Lord. Thank you. I release the resurrection power of Jesus into your people, my Lord. Let the dunamis power of Jesus fill them and restore them back. In the name of Jesus we pray. Amen. Praise the Lord. Amen. Praise Amen. Praise the Lord. Amen. Amen. Yes. Okay, glory to God. Thank you, brothers and sisters. 1 week meditate பண்ணுங்க அந்த ஒரு வார்த்தை. நான் கடவுளுடைய மகள், நான் கடவுளுடைய மகன். We'll see next week. Close பண்ணட்டுமா சிஸ்டர்? அப்போ Okay, brother. Thank you. Thank you. அவருடைய வார்த்தைகளை கொடுத்து எங்களை அதில் மூழ்கி வச்சதற்காக நன்றி. Thank you. சில நேரம் கொஞ்சம் நான் ஸ்ட்ராங்காக சொல்லணும், தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா sometime I have to say little forcefully. உங்களுக்கு புரியுறதுக்காக, வேற ஒன்றும் கிடையாது. மற்றபடி உங்கள் மேலே கோவம்லாம் ஒன்றும் கிடையாது, தப்பாக நினச்சிக்காதீங்க. என்ன சில இல்ல பிரதர், இல்ல பிரதர், நீங்க சொல்ற கருத்துக்களுடைய விளக்கத்தை நல்ல ஆழமா தரீங்க. ரொம்ப நல்லா இருக்கு பிரதர், கேட்கிறதுக்கு இனிமையா இருக்கு. ஆண்டவருக்கு நன்றி. கடவுள்கிட்ட போகும்போது ஆவி ஆத்மா போயிருமா? ஆவி மட்டுமா? ஆவி மட்டும்தான் போகும். இல்ல இறந்த உடனே ஆவியும் ஆத்மாவும் சேர்ந்து தான் போகும். அது ரெண்டும் பிரிக்க முடியாது சிஸ்டர். எபிரேயர் 4:12 இறை வார்த்தை அப்படிதானே சொல்லுது இல்லையா? இட் இஸ் டுகெதர். சோல் அண்ட் ஸ்பிரிட் ஆர் டுகெதர். இட் கோஸ் டுகெதர். நம்ம இறந்த உடனே நம்ம ஆவி ஆத்மா சேர்ந்து தான் மேலே போவோம். பாடி தான் இங்கே இருக்க போகுது. ஆவியும் ஆத்மா. ஓகே, தேங்க்யூ. God bless you.